ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து எக்ஸிட் போல் ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. உண்மையா இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் வாக்குகளை அவர் வென்றெடுப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. இன்னும் வரவே இல்ல. பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய்ல நான் என்றேன், 500 ரூபாய்ல நீ இந்த கட்சிக்காரங்க அவங்க சாதகமாலாம் போடுவாங்க. இது எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு இந்த கருத்து கணிப்பு நடக்குதுன்னே தெரியல. இத்தனை எலெக்ஷன் அப்படி நடந்ததுன்னு கூட தெரியல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது, தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்குன்னு, யார் சிஎம் ஆக போறாங்கன்னு அப்போ தெரியதான் போகுது. அதுக்குள்ள எதுக்கு இந்த கருத்து கணிப்பு? இது அது எப்படி தெரியும்? அங்க எண்ணி ஓட்டு எண்ணி சொல்றதான உண்மை. இப்ப இந்த கருத்து கணிப்பு வச்சு என்ன யூஸ்னே தெரியல. திமுக கூட்டணி 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்பலனா போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதிமுக கூட்டணி 50 65 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 13 18 இடங்களையும் பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெறும் போய் ஒரே சூதாட்டம். மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பிற 5 8 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறது. தவசி விருமாண்டி சீனிச்சாமி சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே வரும். நான் பையா பார்த்து உட்கார்றது இல்லையா? ஐயோ மீண்டும் மீண்டும் மீண்டுமா? அடுத்து நெக்ஸ்ட். அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும் கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். நீங்க எதிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாண்டி புல்லத்து பாண்டி அடுத்த மாடிங்க. கொஞ்சம் நம்பர் மாத்தி மாத்தி போட வேண்டியது அவ்வளவுதான். மேக்கோடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். இல்ல இவன நிறைய டாக்லாம் போச்சு இல்ல, எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அது இதுன்னு எனக்கு இப்போ இது பார்க்கும்போது அதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இந்த கருத்து கணி போட்டு போட்டு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நம்ம வேற எல்லா இடத்துலையும் வம்பு எடுத்து வச்சிருக்கோம், எப்படியாவது ஜெயிச்சிருனா எப்படியாவது வந்துருனா அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சொல்லி சொல்லி இருக்கிற நம்ம விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்குமே கொஞ்சம் ஒரு பயம் வந்தது. அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இந்த நான்கிலுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க கோழின்ற மாதிரி ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி ஒரே நம்பர் போட்டா மாட்டி யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கவர பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அதிமுக 147 தொகுதிகள் வரை
வெல்ல இது அந்த கட்சிக்கு வாய்ப்பு support போல. கணித்திருக்கிறது ஜேவிசி போல். மனசு குளிர்டா. நடக்கால் ஸ்டாலின் அவர்களே 4 கம்பெனி அவர் வச்சிருந்தா ஒரு கம்பெனி வச்சு மாட்டாரா? 5 அமைப்புகளுமே மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ் போல். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இதெல்லாம் வரணும். தமிழக வெற்றி கழகம் 8 - 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி போல். சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா நீங்களும் வந்து போடுங்கயா. பொறுப்பா முடியுமா மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா. இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா அவன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். 98 முதல் 120 தொகுதிகள் வரை தாவேகா வெல்லும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆள் வச்சா உங்களுக்கு கிடைக்காதா? மக்கள் தான் பாவம் எல்லாரும் எல்லா கட்சியும் 98 முதல் 120 தொகுதிகள் வரை ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சுக்கோங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து கம்பெனி. கணிப்பு கூறியிருக்கு. இந்த பாவியிடம் வந்து எங்களை காப்பாற்ற வந்த பரமபிதாவே. தற்போது தாவேகா முன்னிலை வகிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. ஏய். எழுதிருக்கு சார். பெரும்பாலான நிறுவனங்கள் சொன்ன இப்ப கருத்து zero. கணிப்பு திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று நேரமா கூறியிருந்தார்கள். அப்படிதான் தாவேகா முன்னிலை என்று இல்ல, முதல் இப்ப முறையாக பாவப்பட்டு ஒரு 10 நிறுவனம் தற்போது போட்டாங்க. கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். தூக்குற அந்த கம்பெனியை. சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட எங்களை தான் மூளையில் தூக்கி போட்டானுங்க. அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் போட்டோல வருமா இல்லைன்னு கூட தெரியலடா. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் 3 கட்சிகிட்ட கேளுங்க. இதெல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்றாங்களா? அப்படி ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? அதுவா தான் இருக்கும். இல்ல இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இதுவாதானே இருக்கு. இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் நாலாவது வரவே இல்லையே. பொதுவா மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் பொதுவா டைரக்ஷன் கரெக்டா கொடுப்பாங்க. நம்பர்ஸ்ல முன்ன பின்ன வந்தாலும் டைரக்ஷன் இதுதான் டைரக்ஷன் அது கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்படி நம்ம தகுந்த ஒரு ஏஜென்சில இருந்து வந்திருக்காங்காட்டி இதை நம்ம அப்படியே புறந்தள்ளிட முடியாது. சரி, இனிமே வரலன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. 4ஆம் தேதி நமக்கு எதிரியே இல்லப்பா. அதுக்கு பயம். வரைக்கும் பாக்குறோம் எதிரியே இல்லைன்னு. நான் ஒரு இருக்கிறதே மறந்துட்டேன். இனிமேல் நமக்கு சத்தியமே தெரியாது. இல்லைங்க, இந்த கருத்து கணிப்புன்றது வந்து எல்லா எலெக்ஷன்லையும் வரும் தான். பட் இதெல்லாம் பெருசாக அப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. மக்களிடையே ஏதோ கேட்பாங்க, சும்மா இப்படி ஒரு இது போடுவாங்க. இல்லை காலேஜில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணோம் அதில் வந்து இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது ஒன்று வரும். அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. வாயில் சொல்கிறது என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இந்த மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் வர்றது இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அது சும்மா போட்டுனுங்கிறது அவ்வளோதானே தவிர இல்லை ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? போய் இப்போ நம்ம மைக் நீட்டி ஒருத்தருக்கு அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்றது ஃபஸ்ட்டு. அண்ட் அவங்கவுங்க கட்சி இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பயந்து சொல்லுவாங்க, ஐயோ சொல்லி மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேறு கட்சின்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் வேறு கட்சி. இப்போ இது சொன்னால் வீட்டில் சண்டை வரணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கட்சி தான் போட்டேன்னுவாங்க. வேறு என்ன இது எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்களான்னா இல்லை, ஒரு 10 பேர் 20 பேர் வந்ததில் சொல்லியிருப்பாங்க. மீதி பேர்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் கூட பட்டிருக்க மாட்டாங்க. இதை வச்சு இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறத வச்சு ட்ரெண்ட் ஆகிக்குன்னு அது 99 95 என்ன விளையாட்டு இது? என்ன கேம் ஷோவா? இது என்ன சினிமா? இது அந்த மாதிரி ஓட் போல் எடுக்கிறதா? ஒரு சிஎம் தமிழ்நாடு இதை வச்சு விளையாடிக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ இன்டேட்டிங்காக தான் இருக்குது. என்ன நடந்துனுக்குது அங்கே? 4ஆம் தேதி என்ன நடக்க போதோ, என்ன நாளைக்கு நம்ம 5 வருஷம் எதை நோக்கி போக போகுது, இவ்வளோ இருக்குது. ஆனால் இவங்க என்னடா இதை வச்சு நான் கருத்து கணிப்பு பண்ணுறேன்னு இதை வச்சு விளையாண்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யூஸும் இல்லை. பாதிக்கப்பட போது நாளைக்கு இல்லாமல் அதை யோசிக்கணும், போகிறப்ப கரெக்டாக போட்டோமான்னு யோசிக்கணும். அதை திங்க் பண்ணாலே முடிஞ்சு போயிடுச்சு. அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இது அவ்வளோதான் போச்சு, இல்லை நாங்கள் தான் அப்படின்னு கெத்து காட்டுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இல்லை அந்த மாதிரி வந்து இந்த நாம் தமிழர் கட்சி இந்த பிற கட்சிகள்லாம் வந்து 0ன்னு காட்டுறதுமே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக தான் இருந்துச்சு. அது வரும்போது பார்த்துக்கலாம், எப்படி கொஞ்சம் பர்சன்டேஜ்னால வந்திருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறதும் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஃபன்னாக அங்கே பார்த்து சிரித்தாலுமே
ஆளாளுக்கு ஏதோ அவங்கவுங்களோட முடிஞ்ச பேசிட்டு அவங்களால முடிஞ்ச செய்யணும்னு நினச்சி வந்து ஆளாளுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, சில விஷயங்கள் பேசினாங்க, சில நிறைய அவங்கவுங்க சைட்லேருந்து சில வாக்குறுதிகள் பெஸ்ட்டாக நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்படி ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஜீரோன்னு காமிச்சு பண்ணுறது வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அந்த கூட்டத்தை பார்த்துருக்காங்க. ஒருத்தருக்கு இருக்க கூட்டம் என்ன சீமானு இது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ இது ஜீரோ தான், இல்லைன்னா ஒரு என்ன 2 ஓட்டு என்ன போட்டு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனுறாங்க. அவ்வளோதானே தவிர இதெல்லாம் கருத்து கணிமாயும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த வீடியோவில் பார்த்த கூட்டத்தை வச்சு என்ன தலைன்னு எண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்குது. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பொறுத்து இவ்வளோ என்ன சொல்கிறது கிட்ட வந்துச்சு, ஒரு 3 நாள் பொறுத்துக்க முடியாது, அதுக்குள்ளே ஏன் இப்படி அப்படின்னு இதுவும் எனக்கு வந்து பயங்கர இதுதான் வருது. ஒரு 4 நாளில் 3 நாளில் வரப்போகுது, டேரெக்டாகவே பார்த்து வாங்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொண்டாட்டம், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேரெக்டாக பார்த்துக்க போகிறோம், அவ்வளோதானே. உங்கள் எங்களை விட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.